தேவனுடைய ஈடு இணையற்ற நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த திருச்சபை எனக்கு ஒரு புதிய திருச்சபை அல்ல. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வளாகம் மாத்திரமே பள்ளிக்கூடமாக இயங்கிக் கொண்டிருந்த நாட்களிலே இந்த பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு மாணவனாக நுழைந்தவன் நான். என்னுடைய ஆசிரியர் ஒருவர் அதற்கு சாட்சியாக உட்கார்ந்துருக்காரு இங்கே மேடையில். நான் நேற்றிரவு அங்கே உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே உட்கார்ந்து பார்க்கும் பொழுது நமது ஆலயத்தின் புல்பிட்டு சும்மா அப்படியே பகிரங்கமாக பெருசாக தெரிஞ்சிச்சு. நான் அங்கே பின்னாடி போய் நின்னா வெளியே தெரிவனான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் நல்லா தெரிகிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா தெரியுறீங்க எனக்கு. அதற்காக கர்த்தரை துதிக்கின்றேன். ஆலய கூடுகையிலே இன்று என்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் மாத்திரல்ல, என்னுடைய குடும்பத்தின் அன்பான உறவுகளை நான் பார்க்கிறேன். நேற்று இரவு இன்றைக்கி அவங்கள காணோம். மோசஸ் அண்ணனும் ஜாய் அக்காவும் அவங்க இன்றைக்கி ஆலயத்தில் இருக்கிறாங்களான்னு தெரியல. அவங்கள பகலில் பார்த்துருவேன் நினச்சேன். ஐ திங்க் மோசஸ் அண்ணன் இருக்கிறாங்க. மறக்க முடியாது அவங்கள. 5ஆம் வகுப்பு மாணவனாக, அப்பா ஒரு போதகர், விருதுநகரில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். உங்களில் எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியாது. 5ஆம் வகுப்பு மாணவன் ஒவ்வொரு நாளும் விருதுநகரிலிருந்து இங்கு பயணப்பட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் என் பாடங்களை படித்துவிட்டு மாலையில் மறுபடியும் ரயில் ஏறி விருதுநகர் சென்று கடினமான காலங்கள். ஆனால் காலையில் என் ட்ரெயின் வர்ற நேரம் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். பள்ளிக்கூடத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து வருவேன். வரும்பொழுது நான் முதல்ல தினமும் பார்க்குற 2 நபர்கள்னால் அவங்க தான், மோசஸ் அண்ணனும் ஜாயக்காவும். என்னை பார்த்து ஓடி வந்து தூக்கி, அதனால் அவங்கள பார்த்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னோடு படித்த அநேக நண்பர்களை இன்று நான் காண்கின்றேன். என்னிடத்தில் படித்து வளர்ந்த பிள்ளைகள் இங்கு பெரியவர்களாக இருப்பதை பார்த்து சந்தோஷம் அடைகின்றேன். ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அல்லவா. நான் அடிக்கடி யோசிப்பேன், தேவன் நல்லவராக இருப்பது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. நம்மளை மாதிரி இல்லை நிச்சயம் ஆண்டவர். நம்மளை மாதிரி மட்டும் இருந்திருந்தார் ஆண்டவர், இன்னைக்கு ஒருத்தர் இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். அத்தனை கிருபை புரிந்தன தேவன் நமது தேவன். அவருக்கே அனைத்து கணமும் உண்டாவதாக. எனது குடும்பத்தின் சார்பாக ஒரு நன்றி உரைப்பது என்னுடைய கடமையாக இருக்கிறது. என்னுடைய மூத்த சகோதரன் போதகர் ஜெபராஜ் மோசஸ், ஜெபா மோசஸ், அவர் இந்த பள்ளிக்கூடத்தின் பழைய மாணவர் தான். ஒரு விசித்திரமான மார்பக புற்றுவினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்காக எல்லா சபைகளிலும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். மத்திய தமிழ் திருச்சபை மதுரை மத்திய சபைக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, புற்றுநோயிலிருந்து இன்னும் முழுமையாக விடுபெறவில்லை. ஆனால் மிகவும் பலவீனமாக இருந்து கொண்ட நிலையிலே ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக அண்ணன் எடுத்துக்கொண்ட ஒரு பரிசோதனையின் பொழுது அவருடைய இரத்த நிலைகள் மாறுபட்டு இருப்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்து இனிமேல் அவர்களுக்கு கீமோதெரப்பி அவசியமில்லை என்று சொல்லியிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கர்த்தர் நல்லவர் என்பதை அது தனிப்பட்ட முறையில் அனுபவிச்சாதான் தெரியும். கர்த்தருடைய வசனங்களை எவ்வளவு தெளிவாக நாம் பேசிக்கொண்டு திரிந்தாலும் சரி, எவ்வளவு அழகாக படித்து மனப்பாடம் செய்து வைத்திருந்தாலும் சரி, எனக்கு பிரியமான தேவஜனமே, நமது வாழ்க்கைக்கும் அந்த வார்த்தைக்கும் ஒரு பொருத்தம் இருந்தால் மாத்திரமே அந்த ருசி தெரியும். ஜெபித்த உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
என்னுடைய இளைய சகோதரி, என்னுடைய மைத்துனர் ஷர்மன் டி செல்வா மனோ இங்கே வாரேன் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னாங்க, அண்ணா என்னுடைய அன்பை தெரியப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. சொல்லலைன்னா பெரிய தகராறு ஆயிரும், அதையும் சொல்லிடுறேன். என் தங்கச்சி உங்கள் எல்லாரையும் ரொம்ப அன்போடு விசாரித்ததாக சொன்னார்கள். இந்த சின்ன பிள்ளைங்களாக வளர்ந்து வந்த பருவத்தில் நிறைய சுவாரஸ்யமான அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கும். என்னைக்காவது நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எடுத்த புகைப்படம் ஏதாவது பார்த்துருக்கிறீங்களா? நம்மளை பார்த்து நமக்கே ரொம்ப விசித்திரமாக ஒரு சிரிப்பு வரும். நம்ம போட்டிருக்கிற பேண்ட்டும் சட்டையும், நம்ம நிற்கிற விதமும், நம்ம பார்க்குற விதமும் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பிரகாசபுரத்தில் நாசிரியத்தில் வெல்கம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ இருக்கும். குடும்பமாக எங்களை முதலாக புகைப்படம் எடுத்தது அந்த ஸ்டுடியோவில் தான் நினைக்கிறேன். அப்பா, அம்மா, அண்ணன், நான் தான் சின்ன பையன். அம்மா உட்காந்துருக்கேன், அப்பா அம்மா உட்காந்துருக்குறாங்க, அண்ணன் நானும் நிற்கிறோம். நான் நேரம் நிற்கலை, அம்மாவுடைய மடியில் அப்படி சாஞ்சி அப்படி உட்காந்து அந்த கேமராவை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பேன். அது புகைப்படம் எடுக்கும்போது எனக்கு அந்த அனுபவம் தெரியாது. ஆனால் பெருசான பிறகு அப்பாட்ட கேட்டேன், ஏன்னா இந்த படம் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவை தெரிஞ்ச எல்லார் வீட்லேயும் தொங்கும். அப்போ நான் கேட்டேன், ஏன்பா நான் இப்படி இருக்கிறேன் இங்கே அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த ஸ்டுடியோக்காரு, இது பெரியவங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் சும்மா அந்த கைப்பட்டி மாதிரிலாம் கேமராவை பார்த்துட்டு அலையிறீங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது பெரிய டப்பா மாதிரி இருக்கும் ஒரு கேமரா. அதில் இந்த ஸ்டுடியோக்கார் என்ன செய்வார்னா, பின்னாடி போய் நின்றுட்டு ஒரு கருப்பு துணியை வச்சு மூடிக்கிடுவார். எனக்கு ஏதோ பேய் பங்களாவில் விட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஐயையோ அப்படின்னு பயந்து போய் உட்காந்துருக்கேன். அதில் வேறு அவங்க கனிவா சிரிங்க, தலையை திருப்புங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மிரட்டுவாங்க. நேரம் உட்கார, என்னடா வம்பா போச்சு, நின்றுருக்கிறேன் நான். ஆனால் அந்த புகைப்படம் என் மனதிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு புகைப்படம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அப்பாவை பெற்ற பாட்டி மிகவும் கண்டிப்பானவர்கள், ஆனால் அன்பானவர்கள். அவருடைய இல்லத்திற்கு நானும் அண்ணனும் ஒரு முறை அப்பா கூட போயிருந்தோம். இந்த அனுபவத்தை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி செய்திக்கு எனக்கு வேணுங்கிறதுனால திருப்பியும் தைரியமாக சொல்கிறேன். நான் என்னுடைய அப்பா என்னுடைய பாட்டி தாத்தாவுக்கு பிறந்த பிள்ளைகளில் முதல் குமாரன், மூத்தவர். மற்ற எல்லா சித்தப்பாமார் அத்தைமார் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா மட்டும் இங்கே இருக்கிறாங்க. அதனால் எங்கள் பாட்டிக்கு எங்கள் அப்பாவுக்கு கூடுதலாக பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காலை ஆகாரம் அப்படின்னு சொன்னால், நான் அந்த பேரை சொல்கிறேன், இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, விவிக்காய். மதுரை மத்திய சபையில் எத்தனை பேருக்கு தெரியும் விவிக்காய்னா என்னதுன்னு? கையை தூக்குங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6. சரி, அப்போ நான் தைரியம் அந்த கதையை சொல்லலாம். விவிக்காய் அப்படின்னோடனே கத்திரிக்காய், வெண்டைக்காய் பட்டியலில் ஒரு காய் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது இட்லி மாதிரி இருக்கும், இனிப்பாக இருக்கும். அதில் பதநீர், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் போட்டு அதை ரொம்ப ருசியாக செய்வாங்க. என்ன ருசியாக செஞ்சாலும் தனி விருப்பம் தானே. எங்கள் அப்பாவுக்கு அது ரொம்ப பிரியம், எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சின்ன பிள்ளைங்கெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்கணும் நீங்கள். நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா, பேர் சொல்லி கூப்பிட்டுருவேன். நான் ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருக்குது, ஆனால் நல்ல பழக்கம் அது. காலை சாப்பாடு நேரம் ஹாஸ்டலில் நிற்கிற மாதிரி தான் பாட்டி வீட்லேயும் நிற்கணும். தட்டை கையில் பிடிச்சிட்டு லைனில் நிற்கணும். நான் சின்ன பையன், அதனால் முதல்ல நான் தான். பெரிய பையன் ஆனப்புறம் லைனில் ஃபஸ்ட்டு நான் தான். அவ்வளோதான் ஹைட், அவ்வளோதானே இருக்குது. அதனால் தட்டை எடுத்துகிட்டு போனேன். மனசுக்குள்ளே ஒரு ஜெபம், எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவரே பாட்டி மனசில் பேசுங்க, கொஞ்சமாக வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் போனேன். எங்கள் பாட்டி எனக்கு 4 விவிக்கா வச்சாங்க. ஐயோ, தட்டு மாத்திரம் கணக்கில்ங்க, என் இருதயமும் கணத்து போச்சு.
நான் தூக்கிட்டு அப்படி மெதுவாக, ஏன்னா ஒன்றும் பேச முடியாது, வாய் திறந்து எல்லாம் பேச முடியாது, அப்படியே நகன்ட்டேன். பின்னாடி இருந்து எங்கள் அண்ணன், என்னை விட மூத்தவங்க, ஆனால் அவங்களும் சின்ன பையன் தானே, என் முதுகில் ஒரு இடி இடித்து என்னை கேலி பண்ணி பரியாசமாக சிரித்தாங்க. நான் அந்த சைடில் போயிட்டு நான் சொன்னேன், சின்னவன் நான், எனக்கே 4, நீங்கள் பெரியவங்க, பார்க்குறேன் அப்படின்னு பக்கத்தில் நின்று பார்த்தேன். அண்ணனுக்கு 6 விவிக்கா வச்சாங்க எங்கள் பாட்டி. அட்ராஸக்க வாங்கிட்டு திருன்னு முழிச்சிக்கிட்டு நிற்கிறேன். ஏன்னா ஒன்று சாப்பிட்றதே பெரிய அதிசயம். திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் 2 பேரில் அக்கிரம சிந்தை நிறையா இருக்குன்னா எனக்கு தான். உடனே நான் அண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணா சாப்பிட்ருவீங்களா அப்படின்னா, இல்லைடா. அப்போ என்ன செய்கிறது? என்ன செய்ய முடியும்? பாட்டிக்கிட்ட சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ நான் பாட்டிகிட்ட போய் சொன்னேன். ஏன்னா பாட்டியும் அப்பாவும் ரொம்ப சுவாரஸ்யமாக உட்காந்து பேசுகிறாங்க, ரொம்ப நாள் விட்ட கதையெல்லாம் பேசுகிறாங்க, தாய் மகனும். நான் பாட்டிகிட்ட போய் சொன்னேன், பாட்டி பின்னாடி தோட்டத்தில் நின்று நானும் அண்ணனும் சாப்பிட்லாமா அப்படின்னு. அந்த தாய் மகனுடைய ஸ்நேகத்தின் உச்சத்தில் அவங்க இருந்ததுனால போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைன்னா சம்பளம் போட்டு பக்கத்தில் உட்காருன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே தோட்டத்துக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னா நான் திருப்பி கேட்டேன், சாப்பிட்ருவீங்களா அப்படின்னா, இல்லை. விளையாடுவோமா அப்படின்னு நான் கேட்டேன். இது யாருக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வீட்டில் போய் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துறாதீங்க, அதுக்கு நான் சொல்லலை. இது படிக்க வேண்டிய பாடம், ஒரு பெரிய பாடம், அதனால் ஷேர் பண்ணுறேன் நான். உனக்கு அண்ணன் கேட்டான், என்னடா விளையாட்டு சாப்பிட்ற நேரத்தில் அப்படின்னா, அதான் விளையாட்டு. என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அண்ணன். நான் சொன்னேன், இது வரைக்கும் யாருமே அதுக்கெலாம் பேர் வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம தான் இன்வென்டர் ஆஃப் த கேம், இந்த விளையாட்டை நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம், அதனால் நான் ஒரு பேர் வைக்கிறேன், விளையாடுவோம், பறக்கும் தட்டுகை. அது என்ன விளையாட்டு அப்படின்னு எங்கள் அண்ணன் ரொம்ப சுவாரஸ்யமாக, என் அண்ணன் ரொம்ப அப்ராணி, சுவாரஸ்யமாக கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சுலபம்ண்ணே, என் விவிகா ஒன்று நான் தூக்கி மேலே போடுறேன், நீங்கள் உங்கள் விவிகா ஒன்றை வச்சு குறி பார்த்து அதை அடிக்க, ஆகாயத்தில் அடிச்சிட்டா உங்களுக்கு ஒரு பாயிண்ட், மிஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட். அடுத்தது நீங்கள் உங்கள் விவிகாயை மேலே போடுங்க, நான் அடிக்கிறேன், அடித்தா எனக்கு ஒரு பாயிண்ட், மிஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பாயிண்ட். எங்கள் அண்ணன் பயந்து, வேணாண்டா டே வேணாண்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் செல்ஃபாக விளாண்டுட்டு போகிறேன், என் விவிகாயை போட்டு என் விவிகாயை வச்சு அடித்து நான் பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பிசாசு எப்படிலாம் வேலை செய்கிறான் பாருங்க. நான் செஞ்சிருவேன் அப்படின்னு அண்ணனுக்கு தோன்றணும். அண்ணன் மெதுவாக, நானும் வரேன்டா. சரி விளையாடமோ நான் திருப்பி வீட்டுக்குள்ளே ஒரு பார்வை பார்த்தேன். அப்பா தனியாக உட்காந்துருந்தாங்க. பாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் பார்க்கும் பொழுது, பாட்டி பானையை எடுத்துகிட்டு ஒரு 2 வீடு கழித்து ஒரு கிணத்துல நல்ல தண்ணீர் கிடைக்கும், அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வெளியே போனாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே இவ்வளவு நல்லவராக இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னேன், லெட்ஸ் ஸ்டார்ட். பாட்டி வெளியே போயிட்டாங்கண்ணே, விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக ஒன்றா பறந்துக்கிட்டு இருக்குது. என் தட்டில் இப்போ ஒரு விவிகா இருக்குது, எங்கள் அண்ணன் தட்டில் 2ஓ 3ஓ இருக்குது. எங்கள் அண்ணன் டேர்ன் எறிகிறதுக்கு, நான் அரிக்கிறதுக்கு என்னுடைய டேர்ன். அண்ணன் விவிகாயை மேலே எரிஞ்சாச்சு. நான் பாட்டி திரும்பி உள்ளே வர்றதை பார்த்துட்டேன். எங்கள் அண்ணன் கண்ணெல்லாம் ஆகாயத்தில் இருக்கிற விவிகா மேலே, என் கண்ணு பாட்டியை பார்த்துருச்சு. கொஞ்சம் மாச்சு நல்ல என்னன்னு ஒன்று இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கணும், பாட்டி வராங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. நான் விவிகாயை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கையில் விவிகாயை நான் ருசியாக சாப்பிட்டேன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான். எங்கள் அண்ணன் மேலே போட்டு, என்ன இந்த பைய அடிக்காமல் இருக்கிறான்னு குரல் வளத்தை ஏற்றி, அட்ரா டே அட்ரா. எங்கே அடிக்கிறது, நான் தான் தின்னுக்கிட்டு இருக்கிறேங்க. குடத்தை தூக்கிட்டு வந்த பாட்டி குடத்தை இறக்கி வச்சுட்டு, என்ன சாப்பிட்றதுக்குன்னு போனானுங்க, என்ன அட்ரான்னு சவுண்டு வருதுன்னு. எங்கள் பாட்டி வர, மேலே போன விவிகாயும் வர, அண்ணனை துவச்சி எடுத்துட்டாங்க. என்ன மாறுபட்ட குணபாத்திரங்கள் பாருங்கள். உடன் பிறந்தவர்கள் நாங்கள் இருவரும். கல் நெஞ்சக்காரனாகிய நான் விவிகாயை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அண்ணன் அடி வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு மூளையில் ஒரு சின்ன பயம்,
ஒரு வார்த்தை அண்ணன் பாட்டி, நான் இல்லை பாட்டி, இவன் தான் இதை ஆரம்பிச்சுதான் சொல்லியிருந்தாங்கன்னா அடி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் கடைசி வரைக்கும் சொல்லலை, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அண்ணன் என்று சொன்னாங்க, உன் மேலே அடி விழுந்துடக்கூடாதுடா, என் ஆண்டவர் அந்த பாடத்தை தாங்க சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு. எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன் ராஜா, ஒன்றும் உன் மேலே விழக்கூடாது. இந்த சத்தியத்தை அறிந்திருந்தோம் நானும் நீங்களும் எத்தனை துணிகரம் உள்ளவர்களாக இந்த தேவன் பெருமைப்படும்படி நமது வாழ்க்கை இருப்பதற்கு பதிலாக இடைவிடாது அவரை அவமதித்து அவமானப்படுத்தி பொய் சொல்றது ஏதாவது குறைச்சிருக்கிறோமா? நம்ம நாடகம் போடுவது, இங்க ஒன்று பேசுறது அங்க ஒன்று பேசுறது. வேதம் திட்டவட்டமாக சொல்லுதுங்க, மாறுபாடு உள்ளவன் மேலே கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இன்ஃபேக்ட் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்குது இல்லையா? இங்கே ஒன்றை கேட்டு அங்கே ஒன்று பேசுகிறது, அங்கே ஒன்றை கேட்டு இங்கே ஒன்று பேசுகிறது, முகத்துக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறது, பின்னாடி யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு காரியத்தை திருச்சபைக்கு சொல்லிவிட்டு நான் தொடர விரும்புகிறேன். இத்தகைய செய்திகளின் வாயிலாக ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்தும் பொழுது அநேக சமயங்களில் நாம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து யாரையாவது யோசித்து கொண்டே இருக்கிறோம், இதெல்லாம் கரெக்டாக அவனுக்கு பொருந்தும். அதற்காக சொல்லலைங்க, நான் படிக்கிற சத்தியம் எனக்குள்ள பாயணும், நீங்கள் படிக்கிற சத்தியம் உங்களுக்குள்ள பாயணும். அதுக்குள்ள கணக்கு ஆண்டவருக்கு ஒப்படைச்சாகணும். நம்ம வேற யாரையும் காரணம் சொல்ல முடியாது. இவர்களால் தான் நான் இப்படி கெட்டு போயிட்டேன், ஏற்றுக்க மாட்டார். நான் நல்லா தான் இருந்தேன், இப்படியெல்லாம் சம்பவித்தது, என்னை இப்படியெல்லாம் நடத்திட்டாங்க, அதனால நான் அறிந்த என் தேவன் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏமாற்றுகிறவர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம். சுயம் பாராட்டுகிறவர்களாக இன்று மனுக்குலத்தின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எனக்கு பிரியமானவர்களே, சத்தியத்தை அறியாத புறஜாதிகள் மாத்திரமல்ல, சத்தியத்தை அறிந்த மீதமான திருச்சபையின் அங்கமாக இருக்கிற நாமும் சுயநலவாதிகளாக, நான் எனக்கு எவ்வளவு வேதனை. உலகத்தின் ஆசாபாசங்கள் நம்மை ஆளுகை செய்கின்றது. பிசாசின் சோதனைகள் இடைவிடாது நம்மை இழுத்து கொண்டு இருக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை என்று. பெருமைப்படுவதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைங்க. நிறைய வசனங்கள் என் மனசுக்குள்ள நிறைய வசனங்கள் குதித்து கொண்டு இருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசித்தோம்னா, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய வசனம். ஆனால் நான் அடிக்கடி நினச்சிருக்கிறேன், நான் பரவாயில்லை, மற்ற எல்லாரும் என்னை விட மோசம்ட்டு. வசனம் அதை சொல்லலை. சங்கீதக்காரன் எழுதுகிறார், 14வது சங்கீதம் 2, 3 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் மேலிருந்து கீழ் நோக்கி பார்க்கிறார், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. இந்த பாவ உலகத்தின் லட்சணம் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு வசனம், ரோமர் 3:23, அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. பவுலாருக்கே ஒரு பெரிய போராட்டம் இருந்துச்சு.
ரோமர் 7வது அதிகாரத்தில் அதை திருப்பி திருப்பி சொல்கிறாரு. நான் இது சரி அப்படின்னு எனக்கு தெரியும், அதை செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் அதை செய்ய மாட்டேங்கிறேன். இது சரியில்லைன்னு எனக்கு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அதைத்தான் போய் செய்கிறேன். மறுபடியுமாக என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு முதிர்ச்சி பெற்ற பவுலார் எழுதுகிறார். 24ஆம் வசனத்தில் அந்த அதிகாரத்தில் வருகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? முடியலையே. அநேக சமயங்கள் அந்த போராட்டம் எனக்கு இருந்திருக்குங்க. முடியலையே. வேதத்தை படிச்சிருக்கிறோம், வசனங்களை பிரசங்கம் பண்ணுறோம், முடியலையே. பிசாசு சுற்றி வந்து என்ன தெரியுமா சொல்லிக் கொடுப்பான் நமக்கு? நீ சொல்லு, மனுஷன்தானே, மனுஷன்தானே, மனுஷிக பலவீனம் தானே, நம்மளாலலாம் அப்படி இருக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மலை பிரசங்கத்தில் இயேசுவானார் வாழ்க்கைக்கு அவசியம், நமது வாழ்க்கைக்கு அவசியமான எல்லா பாடங்களையும் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த மலை பிரசங்கத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு 5, 6, 7 இது ரொம்ப துல்லியமாக இருக்கும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது, கரெக்டாக இருக்கும். அதில் அந்த 7வது அதிகாரத்தில் அப்படியே ஆண்டவர் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே போகும்பொழுது ஒரு பகுதி வரும். அவர் சொல்வார், கடைசி நாள் அந்நாட்களிலே அநேகர் எழும்புவார்கள். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே சத்தியங்களை உரைத்தோமே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுவாராம், என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரமக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியேன். என் அன்பான சகோதர சகோதரிகள், என் அன்பான பெரியவர், என் அன்பு பிள்ளைகள் யோசித்து பார்க்கணும். வேதத்தை தூக்கிட்டா போதுமா? வசனங்களை மனப்பாடம் செஞ்சுட்டா போதுமா? ஓய்வு நாள் தோறும் ஆலயத்துக்கு வந்துட்டா போதுமா? தசம பாவம் காணிக்கையும் கொடுத்துட்டா போதுமா? ஆண்டவர் சொல்லுவார், 2 வசனங்களுக்கு முன்னாடி படித்தோன்னா சொல்லுவார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேற ஒருத்தனும் வரமாட்டான். பரலோக தேவனுடைய சித்தம் வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் பல கோணங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் ஒன்றை எடுத்து இன்று நான் தியான வசனமாக வைக்க விரும்புகிறேன். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5வது அதிகாரத்தில் வில்லியம் சார் அவர்கள் வாசித்தார்கள் அல்லவா? 5வது அதிகாரத்தில் கடைசி வாக்கியம், மத்தேயு 5வது அதிகாரத்தில் அந்த கடைசி வாக்கியம் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஆங்கில வேதத்தில் வாசித்தோன்னா, be therefore perfect even as your Father in heaven is perfect. And with all the wretchedness I have as a qualified sinner, I feel it is totally impossible for me to reach that perfection. ஒரு கேடுகெட்ட பாவியாக நான் இருப்பதனால என்னுடைய மனதில் அடிக்கடி எழும்புகிற என்னன்னா, அப்படி ஒரு பூர்ண சற்குணராக ஒரு காலனி ஆக முடியாது. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி எதிர்பார்க்கிறாரா? என்னால் முடியாது, நான் பாவிதான்யா. என்னால் முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்த்து கண்டிப்பாக நீ செய்யணும்னு சொல்லியிருக்காரா? என்னை அறிந்த தேவன் என்னை சம்பூர்ணமாக அறிந்து வைத்திருக்கிறாரே.
என்னுடைய வாழ்க்கை சரிதையை அவர் கையில் வரைந்து வைத்திருக்கிறாரே. என் தாயின் கற்பத்தில் நான் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என்னை பெற்றெடுத்த என்னுடைய அம்மா பார்க்காத பொழுது, வேதவசனம் சொல்கிறது தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தது என்று. அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு தெரியாத நான் பலவீனமாக இருக்கிறேன்ட்டு, நான் ஒரு பாவி அப்படின்னு தெரியாத அவருக்கு? பார்ப்பதற்கு இது சாத்தியமல்ல போன்று தெரியும். இன்னைக்கு நான் சொல்ல வந்த செய்தியே ஒரே ஒரு வாக்கியத்தில் சொல்லணும் அப்படின்னா, சீர் பண்ணுங்க, சீர்படுங்க. சாத்தியமல்லாத ஒன்றை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. முடியும், முடியும். அப்படி இல்லாமல் இருக்கும் என்றால் நான் வணங்குகிற தேவன் நீதியின் தேவன் என்று எப்படி உலகத்திற்கு நான் சொல்ல முடியும்? இந்த பாவியால அதை செய்ய முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவர் நீதி உள்ள ஆண்டவர் நான் சொல்ல முடியும்? தேவன் சத்தியம், அவருடைய வார்த்தை சத்தியம். நமது ஆண்டவர் நித்தியம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளும் நித்தியம். என் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் இறுதியானது, உறுதியானது. அவருடைய வார்த்தையும் இறுதியானது, உறுதியானது. மாற்று கருத்துக்களை பிசாசு எந்த வடிவத்தில் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருக்கு தெரியுங்க நாம் பாவிகள் என்பது அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் நாம் பலவீனர்கள் என்று தெரியும். அவருக்கு தெரியும் நம்ம அல்லாடி கொண்டு இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி மாறிவிடுவோம் தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் இந்த போராட்டம் நிறைந்த பாவ வாழ்க்கையில் ஜெயம் கொள்ளுகிறவனாக என்னை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைகளுக்கு எழுதப்பட்ட அந்த 7 கடிதங்களை படித்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசியில் அந்த ஒரு வாக்கியத்தோடு தான் முடிப்பார் ஆண்டவர். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சுகமாக இருக்கும், சொகுசாக இருக்கும், எல்லாம் நான் வாயை திறந்து உனக்கு கிடைச்சிடும் அப்படி கிடையாது. போராட்டம்தான். ஆனால் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைத்துவிடக்கூடாது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஒரு சில காரியங்களை நாம் நிச்சயமாக கவனித்து பார்க்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பவுலார் எழுதும் பொழுது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, ஆனால் முடிவு காலத்தில் நமக்கோ எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. God knows I am a sinner. God knows my weaknesses. God knows my inabilities. But He still desires for me to be perfect as His Father. If I feel I can never be that, then I'm trying to prove the righteousness of God is not righteous. If He has uttered, it is only because it is possible. And the scripture makes it very clear. God wants me, God wants you to be an overcomer. All the struggles, that's not an excuse. He wants to see us as overcomers. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக. சிம்சோனை குறித்து படித்திருக்கிறோம். இச்சைகளுக்கு விழுந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அலங்கோலமாக அவனுடைய வாழ்க்கை முடிவு பெறும் என்கிற நிலையில் பரலோகத்தின் தேவனை அவன் தேடி, என் சாவு ஒரு பிரச்சனை இல்லை ஆண்டவரே, எதற்காக என்னை உருவாக்கினீரோ அதை நான் செய்து முடிப்பதற்கு ஒரு விசை இறங்கினார் ஆண்டவர். விசுவாச பட்டியலில் சிம்சோனுடைய பெயர் பதிவாயிருக்கிறது. தாவீது எத்தனை பலவீனங்கள், ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கூறும் பொழுது என் இருதயத்திற்கு நெருக்கமானவன் என்று சொன்னாரே. என்ன சாக்குப்போக்குகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்.
முரட்டாட்டமே வாழ்க்கையாக கொண்டிருந்த சவுல் மென்மையான, தன்னை முற்றிலும் தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய பவுலாக மாறினாரே. ஆண்டவரை மறுதலித்த பேதுரு, என் ஆண்டவரை அடித்தது போல என்னை அடிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, என்னை தலைகீழாக அறைந்து போடுங்கள் என்று சொன்னாரே. சந்தேகப்பட்ட தோமா ஓய்வு நாள் பாடத்தில் அழகாக படிச்சுக்கிட்டு இருந்தோம். நாடு கடந்து கடல் கடந்து ஈட்டியால் குத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்று சரித்திரம் இருக்குதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அடித்து தொங்க விடப்பட்ட பொழுது அருகில் இருந்த கல்லர்களில் ஒருவன் வாழ்நாள் நெடுகிலும் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தான். ஆனால் எப்பொழுது ஆண்டவரை உற்று நோக்கினானோ, அவன் வைத்த விண்ணப்பத்தை நிராகரிக்கவில்லையே ஆண்டவர். இதையெல்லாம் படிச்சிருக்கும் பொழுது இன்னும் சாக்கு சொல்லிக்கிட்டு ஒரு மாற்றம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, விசித்திரமா இல்லை? இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோம்ல நம்ம. அம்மையாருடைய எழுத்துக்கள் இருந்து ஒரு வாக்கியத்தை வாசிக்க விரும்புகிறேன். I want to read to you from one of Mrs. White's quotes. I found this in the collection of the General Conference Bulletin. நம்மளுடைய உலகளாவிய திருச்சபையின் தலைமையகம் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் இருக்கிறதுல அவருடைய பதிப்பகத்திலிருந்து நான் எடுத்தேன் இதை. She has written it down on July 1, 1900. 1900 ஜூலை மாதம் 1ஆம் தேதி அதை எழுதியிருக்காங்க அம்மையார். And this is what she says there. ஆங்கிலத்தில் வாசித்துட்டு தமிழில் சொல்ல விரும்புகிறேன். She says, the apostles and prophets and holy men of old did not perfect their characters by miracles or by some wonderful, unusual demonstrations, but they used the ability given them by God, trusting alone in the righteousness of Christ, and all who will use the same means may secure the same result. என்ன எழுதியிருக்காங்க அம்மா அப்படின்னு சொன்னால், ஆதியில் இருந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் அவர்களுக்கு இருந்த பலவீனங்களெல்லாம் ஜெயித்து பரிபூர்ணமாக மாறினார்களே, அது அற்புதங்களாக நிகழ்ந்தவைகள் அல்ல. இல்லை விசித்திரமான உன்னதமான ஏதோ ஒரு எடுத்துக்காட்டின் வாயிலாக அவர்கள் மாறினார்கள் என்றும் அல்ல. அவங்களுக்கு இருந்த பலவீனம் இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இருந்துச்சு, அவங்களுக்கு இருந்த சக்திகளும் திறமைகளும் இருந்துச்சு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? முழுமையாக இயேசு கிறிஸ்துவின் நீதிக்குள்ளாக தங்களை உட்படுத்தினார்கள். அப்போ எனக்கு அதில் தெளிவாக வழி கிடைக்கிது. நான் இன்னும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன? நான் இன்னும் கிறிஸ்துவன் போய் சேரலை. நான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சாக்கு போக்குகள் சொல்வதற்கு நமது ஆண்டவரிடத்தில் இடமல்ல. தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் அல்லவா நம்முடைய ஆண்டவர். உங்களை மாதிரி என்னை மாதிரி வெளித்தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போகிறவர் அல்ல அவர். தெரியுங்க அவருக்கு. நீங்கள் யார், நான் யார், என்ன செய்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். அவருடைய ஞானத்திற்கு ஒன்றும் மறைந்திருக்க போவதில்லை. வேதம் அது திட்டவட்டமாக சொல்லுது. 1 சாமுவேல் 16:7 பார்க்குறோம். அதை சாமுவேல் தீர்க்கதரிசி வழியாக அதை சொல்கிறாரு. லூக்கா 16:15 பார்க்குறோம். எரேமியா 17:10 பார்க்குறோம். 1 நாளாகமம் 28:9 பார்க்குறோம். அடுக்கடுக்க எபிரேயர் 4:13 பார்க்குறோம். சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என் வாழ்க்கையின் பட்டியலில் வேறு யாருக்குமே தெரியாத நிறைய அசுத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் இந்த பாவிக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால், என்னை உருவாக்கின தேவனுடைய கண்களுக்கு அது எதுவுமே மறைவாயில்லை.
இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறார். எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம் அப்படின்னா யோவான் 3:16 கண்டிப்பாக இருக்கும். என்ன சொல்லியிருக்கு அந்த வசனம்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராக இருந்தாலும் சரி, அவன் கெட்டு போகாமல். பரலோக தேவனுடைய விருப்பம் யாரும் கெட்டு போகக்கூடாது. கெட்டு அலைகிறோமே, அவருடைய விருப்பம் யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போஸ்தலனாகிய பேதுரு வாயிலாக மறுபடியும் அதை திருவுளம் பற்றி இருக்கிறார். நமக்கு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்பி, எல்லாரும் மனம் திரும்பி, இந்த கேடு கெட்ட பாவி மனம் திரும்பணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. என்னைக்கு இது எனக்கு புரிய போகுது, என்னைக்கு என் குடும்பத்துக்கு இது விளங்க போகுது, என்னைக்கு என்னுடைய திருச்சபைக்கு இது தெளிவாக போகுது. குறை சொல்றத, குற்றம் சொல்றதுல, முறுமுறுக்கிறதுல எத்தனை முறையா அந்த பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்க போறோம். நம்ம அதுக்கெல்லாம் செலவிடுற நேரத்தை நம்ம ஜீவியத்தை செப்பனிடுறது நம்ம செலவிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா என்னங்க பேசுகிறோங்க? என்ன பேசுகிறோம்? நான் ஒரு இடத்துல ஊழியக்கார கூட்டத்திலே கேட்டேன். நான் அபிஷேகம் பெற்ற போதகர்களாக நீங்கள் ஒரு 10 பேர் பேசுகிறீங்கன்னா என்னையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? நமக்கு பிசாசானவன் ஜெயித்து கொண்டே இருக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம குறை சொல்கிறவங்களா, முறுமுறுக்கிறவங்களா, குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்களா, பரியாசம் பண்ணுறவங்களா, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமோ அவனுக்கு தெரியும் அவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறான்ட்டு. நம்ம ஆண்டவர் காத்து இருக்கிறாரு, என் பிள்ளை போயிடக்கூடாது. ரத்தம் சிந்தினாரியா, கிரயத்திற்கு வாங்கி வச்சிருக்கிறாரு நம்ம, அதனால காத்து இருக்கிறார் அந்த ஆண்டவர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனமான எனக்கு சரீர பிரகாரமாக இது சாத்தியமில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் ஏன்னா பல முயற்சிகள் எடுத்திருக்கிறேன். By my own strength this is utterly impossible. I have tried. I've tried to correct myself. I've tried to be a different person. I've tried to follow, to imitate my Jesus. But I have failed. தோற்று போட்டேன். நிறைய நாள் ஆசைப்பட்டிருக்கிறேன், நிலைக்க மாட்டேன். And then I went back to the scriptures. வேதத்திற்குள்ளாக மறுபடியும் போனேன். And the Lord, while He was on this earth, He made it very clear that it's never going to be possible if you try with yourself. இயேசுவானவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாரு. முடியாதியா, நீ எத்தனை குட்டிக்காரன் அடித்தாலும் முடியாது. உன்னுடைய பலமே பலவீனமானது தான். சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். யோவான் 15:5 படிக்கிறோம். அதெல்லாம் அவசரத்தை சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் சொல்லுவார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ரொம்ப சுலபங்க. நம்ம எல்லோரும் ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா தெரியும். இன்றைக்கி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னா ஆண்டவரை வச்சு செய்கிறோமா, இல்லை நம்ம செஞ்சுட்டு ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? நம்மளா திட்டம் போட்டு என்னத்தையா செஞ்சுட்டு ஆண்டவர் அழகாக செஞ்சு கொடுத்துட்டார் எங்களுக்கு, அப்படியா? தெளிவா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. இதை சரியா பிடிச்சுக்கிட்ட பவுல் தமஸ்கு போற வழியில் ஆண்டவரை சந்தித்து ஒப்புரவாகி தன் வாழ்க்கையை சமர்ப்பணம் செய்த பின்பு அவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
வழி இருக்குது. அதில் என்னுடைய சுயத்தை கிள்ளி நான் எடுக்கணும் வெளியே. நான் அப்படிங்கிற அகங்காரத்தை வேரோடு பிடுங்கி எடுக்கணும். வலிக்கும். நிறைய காரியங்களில் ருசி குறைந்து போகும். ஆனால் செஞ்சு ஆகணும். பிழைக்க வேண்டும் என்றால் செய்தாக வேண்டும். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளை, சகரியா தீர்க்கதரிசியின் வாயிலாகவும் ஆண்டவர் விளம்பினார் நமக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே கூடும். இதுதான் என்னுடைய கேள்வி. எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கிறோமே, ஏன் நம்ம வாழ்க்கை கிறிஸ்து இல்லாத ஒரு வாழ்க்கையாக பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது? மூன்று காரியங்களை சிபாரிசு செய்ய போகிறேன். ஞானம் முழுக்க பெறுகிற பிள்ளைகள், அன்பான பிள்ளைகள், இதை செவி கொடுத்து கேளுங்கள். மூன்று காரியங்கள் பெரியவங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். பண்படுவதற்கு ஆண்டவர் விரும்புவது போல நாம் நம்மை அமைத்துக் கொள்வதற்கு, ஒரு புது சிருஷ்டியாக அவருக்குள் வணையப்படுவதற்கு மூன்று நடத்தி பார்க்கக்கூடிய வழிமுறைகள். ஒன்று, seek him with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடுங்கள். இந்த அறகுறைங்கிறது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். God loves to see each one of us complete. Look for him with a wholesome heart. God speaks through his word and he says, you will find me. நீ என்னை கண்டுபிடிப்ப அப்படின்னு உறுதி கொடுக்குற. முழு இருதயத்தோடு என்னை தேடு. அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவரை நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்கலை, இன்னும் நான் அவரை சந்திக்கலை. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் தேடும் பொழுதெல்லாம் அவரை முழு இருதயத்தோடு தேடலை. நான் ஒரு காரியத்தை சொல்லட்டா சபைக்கு, நம்ம செய்கிற ஜெபம், நம்முடைய ஆராதனைகள் அநேக சமயங்களில் ஒரு சம்பிரதாயமாக மாத்திரம் இருக்கிறது என்று நான் உணர்கிறேன். I'm sorry to tell this. Very often I have felt that my prayers, my worship services, even my Sabbath observance has only become a ritual. It's not something that I intend to do and enjoy with my heart. என்னுடைய இருதயத்தின் ஆழங்களிலிருந்து ரசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டிய அனுபவங்களாக அதை நான் பார்க்கவில்லைங்க. ஜெபம் அப்படித்தான். ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா கட 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 கடன்னு ஏதோ 4 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். நம்ம முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். யோசித்து பாருங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? குடும்பமாக கூடி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கட்டுக்கோப்பாக என்னைக்கு கடைசி ஆண்டவரை தேடணும்? நம்ம என்னைக்கு? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 4:29, உபாகமம் 30:10, எரேமியா 29:13 வசனங்கள் நிறைய சொல்லுவேன் நான். வேத வசனம் மறுபடி சொல்லுது, முழு இருதயத்தோடு தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள், முழு இருதயத்தோடு தேடுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம். ஒரு பிரயாணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுறோம். எல்லாமே சம்பிரதாயங்களா தெரியல? பழக்க வழக்கத்தை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அதன் ஆழத்தை நான் நிச்சயமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை இந்த நாளின் கூடுகையில், அது காணொலியின் வாயிலாக இருந்தாலும் சரி,
இங்கு இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உண்மையாகவே பரலோக தேவனோடு உங்களுடைய உடன்பாடு உறுதியாக இருக்கிறது என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க, விட்டுறாதீங்க. ஆனால் நான் பாரத்தோடு சொல்லுவது என்னுடைய அனுபவம். ஒரு போதவருடைய பிள்ளை, நான் 60 வயசாகுது. இடைவிடாமல் எல்லா ஓய்வு நாளும் நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான பிரசங்கங்கள் நானே செஞ்சிருக்கிறேன். ஒரு ஓய்வு நாள் என்னை 1 டிகிரி என் ஆண்டவருக்கு நேராக திருப்பி இருக்கும் என்றால், நான் சும்மா சொல்லலைங்க உங்கள்கிட்ட, ஒரு ஓய்வு நாளின் அனுபவம் என் தேவனுக்கு பிரியமான வகையில் என்னை கொஞ்சம் திருப்பி இருந்துச்சுன்னா, எத்தனை ஆயிரம் ஓய்வு நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அவரை மாத்திரம் பார்க்கிற பிள்ளையாக நான் இருந்திருக்கிறேனே இல்லையே. இன்னும் என் கண்ணு உலகத்தை தானே பார்க்குது. எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, அது வரலையே, இது வரலையே, எனக்கெல்லாம் வந்திருக்கணும், நான் துடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படித்தானே நீங்களும்? நான் அதனால தான் கேட்குறேன், ஏன் ஆலயத்துக்கு வர்றோம்? வந்த மாதிரியே திரும்பி போனால் அந்த ஆலயத்தில் என்னங்க பிரயோஜனம்? ஏன் காலையில் மாலையில் வேதம் வாசிக்கிறோம்? படித்தது இல்லையா? யாக்கோபு 1:22 யாக்கோபு எழுதி வச்சுக்கிற திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக. என்னைக்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படி மாத்திரம் நம்ம நிலைத்து இருந்திருந்தோம்னா, எந்த பட்டணத்துக்கு போனாலும் அட்வென்ட் திருச்சபையை தேடி நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை, ஏன்னா எனக்கும் ரோட்டில் போகிற அவனுக்கு வித்தியாசமே இல்லைங்க. ஒரே மாதிரி உடுத்துகிறோம், ஒரே மாதிரி சாப்பிட்றோம், ஒரே மாதிரி பேசுகிறோம், ஒரே மாதிரி நடந்துக்கிறோம். அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் வெறுப்போடு அலையிறோம். மன்னிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், மன்னிக்கவே முடியாமல் அலையிறோம். உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது. இயேசுவானவர் சொன்னார், உங்களுடைய நற்கிரியைகளை இவர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொன்னார். எங்க தேடணும்? தேடணும், முழு இருதயத்தோடு தேடணும். செதறாம தேடணும். தேடணுங்க. கிடைப்பார் ஆண்டவர், நிச்சயம் கிடைப்பார். 2வது சிபாரிசு, முழு இருதயத்தோடு அவருக்கு சேவைகளை செய்யுங்க. Seek him with all your heart. And the second suggestion that I give is, serve him with all your heart. தன்னலத்தை பிடுங்கி தூர போட்டு பவுலார் சொன்ன மாதிரி, இனி நான் அல்ல கிறிஸ்துவே. எங்க போனாலும் அது தெரியும். அழகான பாடல்கள் இல்லை? இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் பாடும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா பாடுறோம், நல்லா பேசுகிறோம், நல்லா பைபிள் படிக்கிறோம். ஆனால் என் கேள்வி அது இல்லைங்க. முழு இருதயத்தோடு சேவை. காணிக்கைக்காக அடிக்கடி 2 கொரிந்தியர் 9:7 பயன்படுத்துவது நம்மளுடைய வழக்கம். அதை காணிக்கையோடு நிறுத்தி விடாதீங்கள், வாழ்க்கைக்கும் பொறுத்துங்கள். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, இருதயத்தில் நியமித்தபடி என்ன செய்ய கடவன்? கொடுக்க கடவன் அப்படின்னு அந்த கடைசி வாக்கியம் என்ன சொல்லும்? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். காணிக்க மட்டும் இல்லை, என் வாழ்க்கை, என் நேரம், என் தாளந்து, என்னுடைய அறிவு, அதில் என்னுடைய சம்பாத்தியமும் சேர்ந்து முறுமுறுப்போட, குறை சொல்லிக்கிட்டு, அருவருப்போட, வேண்டா விருப்பத்தோட மிச்சம் மீதி இருக்கிறத அப்படி இல்லைங்க. பரலோகத்தின் தேவனை சேவிப்பதற்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன் என்றால் அது என் முழு இருதயத்தோடு நடக்க வேண்டிய ஒரு காரியம்.
நீதிமொழிகள் 3:5-6 நான் சொல்லாமல் எந்த பிரசங்கமும் செய்கிறதில்ல. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்த நடத்துவார், பூரண சர்க்குணராக மாற்றுவார். எப்போ என்னுடைய சுயத்தை நான் தூர தள்ளிட்டு முழு இருதயத்தோடைய ஆண்டவரை நம்பி நான் எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவரை ஞாபகப்படுத்தி கொண்டேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏன்னா யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம், யோசுவா 22:5 வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனைகளின்படியேயும் நியாய பிரமாணத்தின்படியேயும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், முழு இருதயத்தோடு அவருக்கென்று நமது வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை புறக்கணித்து விடாதீர்கள். தட்டிக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். எவன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு, என்னுடைய வார்த்தைகளில் சொல்கிறேன், அவனா விருப்பப்பட்டு எழும்பி வந்து கதவை திறப்பானோ அவன்கிட்ட நான் வர ஆயத்தமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். கேட்கணுமே, என் செவிகளில் கேட்டுச்சுன்னா நான் செஞ்சிட்டு இருக்கிறத விட்டு எழும்புறதுக்கு நான் ரெடியாக இருக்கணுமே. எழும்புனா அடைக்கப்பட்ட கதவை திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமே. இதுக்குள்ளே புதைஞ்சு கிடக்கிற எல்லா அசுத்தத்தையும் வெளியே எடுத்தால் தானே என் ஆண்டவர் உள்ளே வர முடியும். நான் ஆயத்தமாக இருக்கணுமே. முழு இருதயத்தோடு அவரை தேடுவது, முழு இருதயத்தோடு அவருக்கென்று சேவைகளை செய்வது அதை நிச்சயமாக நடப்பித்தாக்கும். மூன்றாவது சிபாரிசு, நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க முழு மனசோட. எல்லாமே முழு இருதயம்தான். எத்தனை முறை படிச்சிருக்கிறோம்? உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயா. எத்தனை முறை படிச்சிருக்கிறோம்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும் என்பது அடிப்படை. முழு இருதயத்தோடு அவருக்கு சேவைகளை செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் நிலை. முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியங்க, ஸ்லாக்கியம். முழு இருதயத்தோடு. உபாகம புஸ்தகம் அநேக நேரங்களில் நம்ம வாசிக்க தவறிறோம். ஆனால் இந்த வாக்கியம் நிறைய வர்றது உபாகம புஸ்தகத்தில் தான் வரும். முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசி, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசி. ஏன்னா அறகுறை இருதயம் இருந்தால் நிறைய சுயம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். உபாகமம் 6:5, உபாகமம் 13:3, உபாகமம் 30:6. புதிய ஏற்பாட்டை இதை எடுத்து தான் இயேசுவானவர் மறுபடியும் சொன்னார். அத்தனை நூற்றாண்டுகள் இந்த சத்தியம் இறங்காமல் இருந்ததுனால தான் இயேசுவானவர் நடமாடின பொழுது அவர் மறுபடியும் சொன்னார், உன் ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசி. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சுவிசேஷ புஸ்தகங்களில் இந்த செய்தி 2 பிரதான கற்பனைகள் என்று ஆண்டவர் சொல்லி, முதலாம் பிரதான கற்பனை என்னதான்? உன் தேவனை முழு இருதயத்தோடு நேசி. அதற்கு இணையான 2வது கற்பனை என்னது? உன்னை போலவே பிறனை நேசி. அப்படி ஒரு அன்பு இருக்கா நமக்கு? அவர் சொல்லிட்டாருங்க, என்ன நேசிக்கிறேன் நீ சொல்லிட்டு
உன் கூட இருக்கிறவனை நேசிக்க முடியலன்னா நீ பொய்யன் அப்படின்னு சொல்லிட்டார். இதில் தான் நான் ரொம்ப அடிபட்டுருவேன். நான் முடியல, என்னால் இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி ஒரு அக்கிரமம் செஞ்சிட்டாங்களே, பளிச்சு பளிச்சு நான் தான் வெளியே வருது. என்ன செஞ்சதுனால அவர் அடி வாங்கினாருங்க? நம்மளை நேசிச்சாருங்கிற ஒரு தவிர வேற என்ன செஞ்சார் அவர்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை நேசிச்சுட்டு உங்களை என்னால் நேசிக்க முடியலன்னா எனக்குள்ள எந்த ஒளியும் இல்லை. அந்த முதிர்ச்சிக்கு நம்ம வரணும். ஒரு அன்பின் தேவனை ஆராதிக்கின்ற நீங்களும் நானும் அந்த தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்க வேண்டும். பட்சபாதம் சரியல்ல. ஒரு தகுதி பட்டியலை போட்டிருக்கிறேன். நான் இந்த தகுதியில் இருந்தால் நான் நேசிப்பேன். ஆனால் இந்த பாடங்களை படிக்கும் பொழுது என்னை திருப்பி அடிக்கிற கேள்வி என்னென்னா, உனக்கு என்ன தகுதி இருந்துச்சுன்னு அவர் உன்னை நேசிச்சார்? ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 7வது அதிகாரத்தை படித்தா பவுலார் சொல்லுவார், நாம் பாவிகளாயிருக்கையில், நாம் பலனற்றவர்களாயிருக்கையில், நாம் சத்துருக்களாயிருக்கையில், எப்படி அடுக்கிறார் பாருங்க. நம்ம நல்லவனாக இருந்ததுனால அவர் எல்லாத்தையும் தாங்கலை. நம்ம அக்கிரமக்காரங்க தாங்க, அயோக்கியர்கள் தான், பாவிகள் தான், பயங்கரமானவங்க தான். ஆனால் எதையும் பார்க்காம நேசிச்சிட்டார் அவர். அவரை நேசிக்கிறதுக்கு நமக்கு ஏன் இத்தனை தடைகள்? முழு இருதயத்தோடு அவரை நேசிப்பதற்கு ஏன் இத்தனை சங்கடங்கள் நமக்கு? இவாஞ்சலிசம் என்கிற புஸ்தகத்தில் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. நான் முடிக்க போகிறேன். Satan is willing that every transgressor of God's law shall claim to be holy. Evangelism, page 597. Satan is willing that every transgressor of God's law shall claim to be holy. பிசாசுக்கு என்ன தெரியுமா வேணும்? ஆண்டவருடைய பரிசுத்த பிரமாணங்களை மீற எல்லாரும் நல்லவங்கன்னு காட்டியும். This is what he himself is doing. இதைத்தான் பிசாசு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். He is satisfied when men rest their faith on spurious doctrines and religious enthusiasm. இந்த மாதிரி நம்ம இப்போ பேசுகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆவிக்குரிய காரியங்கள் சொல்லி வேத வாசிப்பு, ஜெபம், ஓய்வு நாள், இதெல்லாம் நம்ம அனுசரிக்கிற மாதிரி நம்மளை அடையாளம் காட்ட வச்சு அவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அம்மையார் எழுதுகிறாங்க, for he can use such persons to good purpose in deceiving souls. பிற ஆத்துமாக்களை வஞ்சிப்பதற்கு இப்படிப்பட்டவர்களை அவன் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்மளுடைய அப்பட்டமான நிலங்க, அது அப்பட்டமான நிலை. Education, the book of education. Mrs. White says, godliness and godlikeness are the goals to be reached. Education, கல்வி என்கிற ஒரு புத்தகத்தை அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. அதில் எழுதியிருக்கிறாங்க, தெய்வீகத்தன்மையும் தேவனை போல் இருக்கும் ஒரு நிலையும் நமது இலக்குகளாக இருக்கணும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க வேண்டும். இஸ் இட் பாசிபிள்? சாத்தியமா? ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அமெரிக்க தேசத்தில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது.
இந்த குடும்பம் தாய் தகப்பனை ஒரு கோர விபத்தில் இழந்து போனார்கள். 4 பிள்ளைகள். மூத்தது 3 பெண் பிள்ளைகள், கடைசி பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை. அழகான பிள்ளைகள், அற்புதமான ஒரு குடும்பம், அடக்கமான ஒரு குடும்பம். இவங்க லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற பட்டணத்தில் குடியிருப்பு பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க. மூத்த மகள் மாத்திரம் படித்து முடித்து வேலையில் இருந்த ஒரு கம்பெனியில் அவளுடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய தங்கைமாரையும் தம்பியும் படிக்க வைத்து கொண்டு இருந்தார். ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். அந்த பெற்றோர்கள் நிச்சயமாக நல்லா வளர்த்துருக்குறாங்க. அந்த 4 பேர் துரதிருஷ்டமாக இறந்து போனாங்க. இந்த பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் மூத்தவா வேலைக்கு போகும்பொழுது சின்ன கார் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த காரில் தங்கச்சிமாரையும் தம்பியும் ஏற்றிட்டு அந்த பிள்ளை போய் கல்லூரியில் பள்ளிக்கூடத்திலலாம் இறக்கி விட்டுட்டு வேலைக்கு போகும். வேலையை முடிச்சுட்டு வந்து வழியில் எல்லோரும் அந்தந்த வளாகத்துலேருந்து, யாரும் வெளியே வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போகிறீங்க, அதெல்லாம் இல்லை, இருங்க அக்கா வருவேன் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க 4 பேர் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. அமெரிக்க தேசத்திலும் ஏழைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க, தெருக்களில் தூங்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஹோம்லெஸ் பீப்புள்னு ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க. அதில் அநேகர் கருப்பு இனத்தை சார்ந்தவர்கள். அப்படி ஒரு கருப்பின கூட்டம் இந்த பிள்ளைகளை கண் வைத்து கொண்டே இருந்தது. இவங்க எல்லாம் ஒன்றா போகிறது, ஒன்றா வர்றது. பெண் பிள்ளைகள் அல்லவா, 3 பெண் பிள்ளைகள். அதனால் இந்த வாலிபருடைய கவனம்லாம் அந்த பிள்ளைகள் மேலே, அவங்கள அசிங்கமாக வர்ணிக்க ஆரம்பிக்கிறது, அவதூறான வார்த்தைகளினால் அவர்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பது. அப்போ இந்த மூத்த சகோதரி அவங்க குடும்ப ஜெப நேரத்திலலாம் சொல்லுவாங்க, அவங்க நம்மளை தான் டார்கெட் பண்ணுறாங்க, ஆனால் நமக்கு அந்த பிரச்சனை வேண்டாம், நம்ம வேலையை பார்த்து நம்ம பாடுறோம், நம்ம திருப்பி பதில் சொல்ல வேண்டாம், எதிர்த்து சண்டை போட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அதே மாதிரி இந்த பிள்ளைங்க ஒன்றா போக ஒன்றா வர, அது இந்த வாலிபர்களுக்கு எரிச்சலை கிளப்பிக்கிட்டே இருந்திருக்குது. என்னடா இவ்வளோ சொல்கிறோம், திரும்ப கூட மாட்டேங்கிறாளுகளே அப்படின்னு கோவம். இந்த சிறுவனுடைய 9வது பிறந்த நாள், 9 years old. மூத்தவ முடிவு பண்ணால் அன்றைக்கி வேலைக்கு லீவ் போட்டு அடுத்த 2 சகோதரிகள்கிட்ட சொல்லி, நீங்களும் இன்றைக்கி காலேஜுக்கு போக வேண்டாம், தம்பியுடைய பர்த்டே, அப்பா அம்மா இல்லை, அதனால் தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டேயாக நம்ம அனுபவிப்போம் இதை, அதனால் எல்லோரும் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, அடுத்த நாள் பிறந்த நாள் காலையில் அந்த சிறுவன் முழித்த உடனே அவனுக்கு முத்தங்களை கொடுத்து அவனுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்னாங்க, இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டாம், we are going to spend time together. சரி, சந்தோஷம். இந்த சின்னவன் ஹாலில் உட்காந்து ஒரு கால்பந்து போட்டி ஒன்று டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அக்காமாரெல்லாம் வேலை செய்கிறாங்க. கேக் ஒன்று ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, நல்ல வாசம் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ கதவுல தட்டுற சத்தம் கேட்குது. 2வது சகோதரி துரிதமாக வந்து அந்த கதவில் இந்த துவாரம் இருக்கு இல்லையா, ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்களே, அது வழியாக அவள் பார்க்குறா. பார்த்ததில் அந்த பிள்ளை அப்படியே உறைஞ்சி போச்சு. ஏன்னா வெளியே அந்த கருப்பினத்து வாலிபர்கள் பதட்டத்தோடு உள்ளே ஓடி அக்காவிடம், அக்கா இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த மூத்தவளும் வந்து பார்த்து உறுதி செய்கிறா. சின்னவன் டிவி பார்த்துட்டு சோஃபாவில் உட்கார்ந்து இருக்கிறான். பதட்டம். தொலைபேசி எடுத்தார்கள், காவல்துறையை கூப்பிடலாம் அப்படின்ட்டு. துண்டிக்கப்பட்டிருந்ததெல்லாம் ஏற்கனவே திட்டம் போட்டு வந்திருக்கிறாங்க. உடனே வேகமாக மூத்தவ பேசினா, ஆபத்தான ஒரு நிலைமை தான், ஆனால் எனக்கு இந்த சின்ன வீட்டில் ஒரு இடம் தெரியும், எனக்கு அம்மா அப்பா இருக்கும்போது மூத்த பிள்ளைங்கிறதுனால எனக்கு மட்டும் அதை காட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூத்த சகோதரிகளை மாத்திரம் கூட்டிகிட்டு படுக்கை அறைக்கு போனாங்க. அந்த படுக்கை அறையில் சுவரோடு அணைக்கப்பட்டிருந்த ஒரு க்ளாசெட், ஒரு அலமாரி மாதிரி துணிகள்லாம் தொங்க போட்டிருந்தாங்க. அந்த க்ளாசெட்டுடைய அடிப்பக்கத்தில் ஒரு சறுக்கு பலகை இருந்துச்சு. அங்கே ஒரு சின்ன அறை, ரகசிய அறை மாதிரி. அப்போ அக்காக்காரி சொன்னா, அம்மா வந்திருக்கிற அந்த ஆண் வாலிபர்கள் நம்மளை தேடி தான் வந்திருக்கிறாங்க, இதுக்குள்ளே நீங்கள் போங்க, நான் அந்த மேலே பலகையை வச்சு மூடிடுறேன்,
அவர்கள் கண்டிப்பாக வருவாங்க, கதவை உடைச்சிட்டாச்சும் வருவாங்க. என்ன பாதிப்பு என்றாலும் என்னோடு அது போகட்டும், நீங்கள் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அக்காக்காரி அவங்கள உள்ளே அனுப்பணும். அந்த 2 சகோதரிகள் உள்ளே போன பிறகு தான் தெரிஞ்சு அங்கே இன்னும் இடம் இருக்குது. அப்போ அந்த 2 தங்கச்சிமாரன் சொன்னாங்க, அக்கா அக்கா நீங்களும் வந்துருங்கக்கா, இடம் இருக்குது. நிச்சயமாவா? ஆமாக்கா, இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. உடனே இவ ஓடி போய், மூத்தவா ஓடி போய் கால்பந்து போட்டி பார்த்துக்கிட்டு இருந்தானே அந்த பாயிண்ட்டை போய் சொன்னாலாம், தம்பி அந்த கெட்ட அண்ணன்மார் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றே நீ தேவையில்லை, ஒன்றே தேடி வரல, அவங்க எங்களை தான் தேடி வந்திருக்கிறாங்க, அதனால் நாங்கள் மறைஞ்சிக்கிறோம், கேட்பாங்க, நீ ஒன்றும் சொல்லாத. அவன் தலையாட்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அக்காவும் ஓடி போய் அந்த ரகசிய அறையில் அவளும் நுழைஞ்சி தலைக்கு மேலாக அந்த பிளைவுட் கதவை சாத்திட்டான். இருட்டு, 3 சகோதரிகள் உள்ள நிசப்தம். வெளியில் நின்று கொண்டிருந்த கூட்டம் தட்டி பார்த்து பதில் வரவில்லை என்ற மாத்திரத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக அதில் ஒருத்தன் ஒரு சின்ன கைத்துப்பாத்தி ஒன்று வச்சுருக்கிறான், அதை வைத்து கதவு பூட்டப்பட்டிருந்த இடத்தை சுட்டு கதவை திறந்து உள்ளே வந்துட்டாங்க. மூத்தவ சொன்ன மாதிரியே நடக்குது. என்ன அவங்களுக்கு உறுதியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஹாலில் சின்ன பையன் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அமெரிக்க தேசத்தின் சட்டத்தின்படி 12 வயதிற்கு குறைந்த யாரையும் வீட்டில் தனியாக விட்டு போக முடியாது. 1 சமையல், வாசம், சூடு. 2 3வது காலணிகள் எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 4வது அந்த பார்க்கிங் லாட்டில், அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்கிங் லாட்டில் வாகனங்கள் நிறுத்தப்பட்ட இடத்துல ஒரே ஒரு கார் தான் நிற்கி, இவங்க கார். மற்ற எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் படிக்கிறதுக்கு வேலைக்குன்னு போயிட்டாங்க. சரியாக சந்தர்ப்பம் பார்த்து இந்த கூட்டம் வந்திருக்கு. இப்போ உள்ளே வந்து பார்த்தாங்க, அந்த சின்ன பையன் டிவி பார்த்துருந்தா அவனை விட்டுட்டாங்க. சுற்றி பார்த்தாங்க, சின்ன வீடு தான், தேடி பார்த்தாங்க, எங்கேயும் காணோம். நல்லா கவனிங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, ஆனால் எங்கன்னு தெரியலை. கத்தி பார்த்தார்கள், சில பொருட்களை உடைத்து பார்த்தார்கள், ஒரு ரியாக்ஷன் இல்லை. இந்த சின்ன வண்டியும் இல்லை, அவன் பாடு உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உன்னை வந்திருக்கிறாங்க, அவன் மட்டும்தானே இருக்கிறான், அதனால் அவனை அடித்து கேட்டிருக்காங்க, எங்கடா உங்கள் அக்காவை அப்படின்னு. அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். கோபம் தலைக்கேறி அந்த கை துப்பாக்கியை எடுத்து சிறுவனை சுட்டு 4 இடத்துல சுட்டு கொலை செய்து விட்டு அந்த கூட்டம் அங்கேருந்து போயிடுச்சு. இந்த சுடுற சத்தம்லாம் கேட்குது அக்காமாருக்கு, ஆனால் பதட்டத்தில் வெளியே வரல. ஏன்னா வேறு எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. துப்பாக்கி குண்டு துளைக்கிற அந்த தோட்டம் அடிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்குது. அவங்க என்ன நினச்சிட்டு உள்ளே இருந்திருக்காங்க அப்படின்னா, வந்தவங்க கோபத்தில் கண்ணாமனான்னு சுட்டுட்டு போகிறாங்க, தம்பி அவங்க ஒன்றும் செய்யலை, ஏன்னா அவன் கத்தலையே அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் அமைதியான பிறகு அந்த சகோதரிகள் மெதுவாக அங்கேருந்து எழும்பி வெளியே வந்து பார்த்த பொழுது தான் தெரிந்தது, திறந்த கண்கள், புன்சிரிப்பு அந்த உதடுகளில், சிறுவன் இரத்தத்தில் மரித்து போய் கிடந்தான் தொலைக்காட்சியை பார்த்த வண்ணமாக. காவல்துறைக்கு அறிவிக்கப்பட்டு மருத்துவர்கள் வந்து எல்லாவற்றையும் உறுதி செய்து காரியங்கள்லாம் நடந்து முடித்தது. ஒரே தம்பி இறந்து போனான். இந்த பிள்ளைகள் மீளாத துயரத்தில் போய்விட்டார்கள். அப்போ இந்த நியூஸை காட்டுறவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க. அந்த மூத்த அக்கா பேசுகிறா. அப்போ அவங்க கேட்டாங்க, தம்பி இழந்தது உங்களுக்கு வருத்தமாக இருக்குதா அப்படின்னு. நிச்சயமாக. ஆனால் அந்த அக்காக்காரி சொன்னாலாம், ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. இதில் என்ன பெருமை? சின்ன பையன், 9 வயசு, என்ன முதிர்ச்சி அவனுக்கு இருந்திருக்கும், என்ன தைரியம் இருந்திருக்கும் அவனுக்கு. ஏன்னா அந்த ஆட்டோப்சி ரிப்போர்ட், பயோப்சி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரும் பொழுது அதில் ரொம்ப தெளிவாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, குண்டு அவனுடைய உள்ளங்கையில் அடிக்கப்பட்டிருக்கு.
சபை இதை கவனிக்கணும். இரண்டாவது குண்டு அவனுடைய தோல் பட்டையில் பாய்ந்திருக்கிறது. நேரம் துல்லியமாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான்காவது குண்டு தான் அவன் உயிரை எடுத்திருக்குது. 9 வயது சிறுவனால் இத்தனை குண்டு காயங்களை ஏற்று புன்சிரிப்பு மாறாமல் அமைதி காத்திருக்க முடியும் என்றால், இந்த அக்காக்காரி சொன்னா, எங்கள் தம்பியை நாங்கள் நேசிக்கிறோம், எங்கள் தம்பியும் எங்களை நேசிக்கிறான்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவன் உயிரை விட எங்களை நேசிக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்கிறா. இப்போ தெரியுது ஏன் ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், அவருக்கு அப்படி அநியாயமான கொடூரமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது மௌனமாக இருந்தார் என்று எங்களுக்கு தெரியுது. இப்போ அன்பு, முழு இருதயத்தோடு தேவனை நேசிக்க வேண்டும். அந்த பதத்துக்கு வந்துட்டோன்னா இந்த உலகத்தின் கசப்புகள் எல்லாம் மறைந்துவிடும். வேற வழி கிடையாதுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் குறை சொல்கிறேன். நான் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் துடிச்சு போயிடுறேன். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் எரிச்சல் அடையிறேன். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கோபப்படுறேன். பிரிவு பிரிவு பிரிவு. குடும்பங்கள் ஒற்றுமையா இல்லை, சபைகள் ஒற்றுமையா இல்லை, சமுதாயம் ஒற்றுமையா இல்லை. என்ன கிறிஸ்தவங்க நம்ம? வெளியே இருக்கிறவங்களாச்சு பார்த்து நம்மளுடைய சற்குணத்தை பார்த்து இவர்கள் அல்லவோ ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கணுமே, நம்ம விட்டுட்டோமே. காரணம் என்ன தெரியுமா? நேசிக்கிறோம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவரை உண்மையாக நேசிக்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட கிணங்கள் வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், சகித்துக் கொள்வார்கள், பொறுமை காத்துக் கொள்வார்கள். அம்மையார் எழுதுறாங்க, இந்த உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் பாவியாக இருந்திருந்தாலும் இந்த ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு இயேசு கிறிஸ்து எல்லா வேதனையும் சகிச்சிருப்பார். That is how precious you and I are to him. சும்மா அப்படி கீழே போட்டுடுறோமே அவரை. எனக்கு நடக்கிறது நடக்கலன்னு சொல்லி அவரை விட்டுடுறோமே. காலம் கடந்து போய்கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒரே வழிதான். இலக்கை அடைய வேண்டும் என்றால் இது நமது இலக்காக மாறணும். பூரண சர்க்குணம், perfection in our character should be the ultimate, nothing less. எந்த விதத்தில் அது குறைபட முடியாதுங்க. யோசித்து பாருங்க. தேடுங்க அவரை, அவருக்காக வாழுங்க, நேசிங்க. இந்த உலகத்தின் அசுத்தங்கள் அப்படியே மறைஞ்சி போயிடும். வேறு வழி கிடையாது. கர்த்தர் நம்மிடத்தில் செயல்படுவாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஓய்வு நாட்களில் ஆராதனைகளுக்கு வந்து செல்கிறோம். ஆனால் வேதனையோடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நானும் அப்படி தான். ஒரு மாற்றம் இல்லையே. அதே கோபம் இருக்கத்தான் செய்யுது, அதே வெறுப்பு இருக்கத்தான் செய்யுது, அதே பிரிவு. மத்திய தமிழ் திருச்சபையை மட்டும் சொல்லுங்க, 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையை சொல்கிறேன் நான். பிளந்து கிடக்கிறோம். என்ன சாட்சியாக இருக்க போகிறோம் நம்ம உலகத்தில்? எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவருக்கே மகிமை என்று சொல்லி, ஒருவேளை இந்த சாட்சியாக நான் நிற்பதனால என் கழுத்து அறுக்கப்படும் என்றாலும் அவருடைய நாமத்திற்கு துதியும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டையா. வலிக்காது, கொடுத்துடலாம். எல்லாத்தையும் கொடுத்தாரு எனக்கு. அவருக்கு நான் கொடுக்குறதில்ல ஏன் தயங்குறேன்? நான் கொடுத்துடலாம். ஆனால் அந்த பதம் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.